அப்படியே அப்படியே ரிவர்ஸில் பாருங்க மணிப்பூர். கோவாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன் அப்படிதான். அப்போ கவிதாவுடைய இதை வந்து பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு கல்யாணராமன்ஜி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எஸ்பெஷலி இப்ப இவங்க கவிதாவோட அரெஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு ஆப்போசிட்டா போயிருக்கா? அதை வந்து என்ன ஒரு ஆப்போசிட், அது இடி தான் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு பல சம்மனுக்கு அப்புறம் தான் அது பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் அலிகேஷன்ஸ் ஆன் தெம், ஸ்டில் இட்ஸ் நாட் எட் ப்ரூவன்னா கூட இவங்க கவிதாவோட அரெஸ்டா இருக்கட்டும், இந்த கெஜ்ரிவாலோட அரெஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்ப இந்த தெலுங்கானால பிஜேபிக்கு அகைன்ஸ்டா வந்திருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா ஒருவேளை பிஜேபி அரசாங்கம் அல்லது பிஜேபி அரசாங்கம் சொல்லக்கூடாது, இடின்னு சொல்லணும். ஒருவேளை இடி வந்து தேர்தலுக்கு முன்னர் கவிதாவை கைது செய்திருந்தால் பாஜக பெருத்த வெற்றியை பெற்றிருக்கும் அந்த தெலுங்கானால. சில நேரத்தில் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்டல் எரர்ஸ் பண்ணுவோம். அந்த ஜட்ஜ்மெண்டல் எரர்ஸ் வந்து அவ்வளோ பெஸ்ட் அண்ட் ஃபைன் டியூன்டாக யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதனால சில இடங்களில் வந்து சில தவறுகள் ஏற்படலாம். அப்படியே அப்படியே ரிவர்ஸில் பாருங்க மணிப்பூர் 4% to 45%. சிமிலர் திங் ஹேப்பன்ட் இன் ஹரியானா 4% to 40%. சில ஊர்களில் வந்து அது வந்து அந்த முயற்சிகளில் ஒரு பெரிய தம்பிங் மெஜாரிட்டி கொடுக்கலாம். அதனால் ஐ எம் நாட் சீயிங் எனி கிரேட் நெகட்டிவிட்டி இன் தி அரெஸ்ட் ஆஃப் கவிதா கெஜ்ரிவால் at this point of time. In fact, என்னுடைய ஒப்பீனியன் சரியா இருந்தா ஆம் ஆத்மி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் வெரி வெரி பேட்லி. அவங்களுக்கு இருக்கிறது இந்த பியூரிட்டான்ற அந்த இமேஜ் தான், தே ஆர் வெரி பியூர், தே ஆர் ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் அவங்களுக்கு இதுவரை சாதகமாக இருந்தது. தே ஆர் ஸோ கரப்ட்ன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது மக்கள் மத்தியில் இவ்வளவு நாள் தாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது தவறோ என்ற எண்ணம் தான் இன்னைக்கு குறிப்பாக டெல்லி, பஞ்சாப் போன்ற பகுதிகளில் எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். அது வந்து நாடு முழுக்க எதிரொலிக்குமா அப்படின்னா அப்கோர்ஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸாக ஒப்பீனியன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய அப்போசிஷன் இருக்கு இல்லையா, அவன் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இந்த மெசேஜை கொண்டு போய் நமக்கு எதிராக சேர்க்குறான்றதை பொறுத்து இதனுடைய ஒப்பீனியன் ஆர் நேரேட்டிவ் செட்டிங் ஆர் பர்செப்ஷன் வில் சேஞ்ச். அங்கே இருக்கிற பிஆர்எஸ்ஸாக இருக்கலாம், அங்கே இருக்கிற காங்கிரஸாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கேவோ வேற யாரோ இருக்கலாம். எந்த கட்சியா இருந்தாலும் அதாவது எவ்வளவு ஆம் ஆத்மி மேலே இவர்களுக்கு ஒரு காதல் இருந்தால் அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்பா ஒய்ஜாண்டான்னு அப்படின்னு நினைப்பான் சில பேர். இப்ப காங்கிரஸ் டெல்லிக்காரன் என்ன பண்ணுவான், செத்தாண்டா எதிரி அப்படின்னு நினைப்பான். இவன் இருக்கிறதால தான் வந்து நம்ம பிஜேபி எதிராக ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைப்பான். பஞ்சாப்ல இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு அதே தான் உணர்வு இருக்க முடியும். ஸோ செத்தான் எதிரின்னு நினைப்பான். கோவாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன் அப்படிதான் நினைப்பான், ஏன்னா ஆம் ஆத்மி அங்கே ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. குஜராத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரன் அப்படிதான் நினைப்பான், ஏன்னா தேவர் ட்ரைங் டு மேக் இன்ட்ரோட்ஸ் இன் டு குஜராத். ஸோ அதுக்காக சொல்கிறேன், அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சோகால்டு இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஸ் ஹூ ஆர் நாட் அப்போஸ் டு ஆப், அவன் தான் வந்து பிஜேபி எதிராக உபயோகப்படுத்த முடியுமான்னு முயற்சி பண்ணுவான். நாட் எவ்ரிபடி. இது நமக்கு புரியணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் இந்தியா பிளாக். தே வில் ட்ரை டு செட் நெரேட்டிவ் அகேன்ஸ்ட் பிஜேபி. ஆம் ஆத்மி இஸ் நாட் பிரசன்ட் இன் ஆந்திர பிரதேஷ்ன்றதுனால. ஸோ தே மே பி லிட்டில் சக்ஸஸ்ஃபுல். இந்த மைனூட்டஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸை ஸ்டடி பண்ணுறதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அஃப்கோர்ஸ் நான் ஸ்டடி பண்ணல, நீங்கள் கேள்வி வந்த உடனே குயிக்காக உள்ள புத்திக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் தட் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் அ லாங் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. ஐ ஒர்க் இன் தெலுங்கானா ரீஜன் ஃபார் ஓவர் 35 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 87, 88 வந்து நக்சல்ஸ்க்கு எதிரான சில ஆப்ரேஷன்ஸ்க்காக என்ன தெலுங்கானாக்கு வர வச்சிருந்தாங்க. ஐ வாஸ் 21 years old at that time. Okay. So I have a long enduring connectivity with Telangana region. அதனால I know it like my palm. கரீம்நகர், கம்மம், வரங்கல், ஆதிலாபாத், மேடக், ரங்காரெட்டி இதெல்லாம் சுற்றி வந்திருக்கேன் நான்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. ஐ லவ் ஆந்திர பிரதேஷ் தட் ஐ மீன் எஸ்வைல் ஆந்திர பிரதேஷ், டுடே தெலுங்கானா. ஆந்திரா மேலே எனக்கு பெரிய பிடிப்பு இல்லை. தெலுங்கானா ரீஜன் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பிணைப்பு உண்டு. எனக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் ரொம்ப சின்ன வயசில் கொடுத்து என்னை வந்து ஒரு தயார் பண்ண பெருமை தெலுங்கானா ரீஜனுக்கு சேரும். ஹைதராபாத்தில் இருந்துக்கிட்டு இந்த பகுதியெல்லாம் சுற்றி வந்தேன். சில பகுதிகளுக்கு இன்சார்ஜாக இருந்தேன். ஆன்டி நக்சல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டேன். ரொம்ப கஷ்டம்னு அறியப்பட்ட ஒரு பாலிடெக்னிக் எலெக்ஷனில் எப்படி ஜேஎன்யூ மாதிரி ஆந்திர பிரதேசில் 2 சேலஞ்சிங் பாலிடெக்னிக் நம்ம இருந்துச்சு. அப்போ ராமந்தபூர் அண்ட் மாசப் டேங்க். இந்த ராமந்தபூர் நம்ம ஒன்றும் பண்ண முடியலன்னு வச்சுப்போம். பட் மாசப் டேங்க் பாலிடெக்னிக்ல பிஜேபி ஏபிபியுடைய பேனல் வின் பண்ணுச்சு. எக்ஸப்ட் தி வைஸ் பிரசிடென்ட், மற்ற எல்லாம் வின் பண்ணும். 3 பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி 3 பேனல் வின் பண்ணோம். அதில் ஐ பிளேட் அ மேஜர் ரோல் பிகாஸ் ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் தட் எலெக்ஷன் ஆல்சோ. ஸோ எனக்கு வந்து தெலுங்கானா ரீஜனோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு உண்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிஆர்எஸ் ஒன்றை தவிர அந்த பகுதியில் வந்து பெருசாக யாரும் முயற்சி எடுத்து அதாவது கெஜ்ரிவால் அரெஸ்ட்டை வந்து பெருசாக நமக்கு எதிராக திருப்ப முடியாது. அஃப்கோர்ஸ் கவிதாவுடைய இதை வந்து மக்களே ரசிப்பாங்க. ஏன்னா பிஆர்எஸ் இஸ் ஆன் தி ரவுட் டவுன் டே இன் அ டவுட். They are not going to emerge anymore. வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து ஒரு 8-10 சீட்டு வரை 7 10 சீட்டு வரை பிஜேபி வெற்றி பெறும் பட்சத்திலே 17 சீட்டு மொத்தம். மீதம் இருக்கும் 10 சீட்டை தான் 2 பேரும் பங்கு போட்டுக்க போறாங்க, காங்கிரஸும் பிஆர்எஸும். அப்படின்னா தே வில் பி லெசர் தேன் அஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த சூழ்நிலையில் வந்து தே வில் பி ரெலிகேட்டட் டு 3rd பொசிஷன். அதனால பிஆர்எஸை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டான்றது என்னுடைய ஒப்பீனியன், நோயிங் ஆந்திர பிரதேஷ். ஸோ தமிழ்நாடு வந்து ரெடி ஃபார் ஆஃப் ஆல் தி 4 ஸ்டேட்ஸ் இன் தி சவுத். கர்நாடகா ரெடி ஆயிடுச்சுன்றது ஒரு ஃபேக்டர். தமிழகம் வந்து தயாராக இருக்கு. ஆந்திரா இருக்கிறதுலேயே கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கு. ஏன்னா அங்கே இருந்த தெலுங்கானா ரீஜன் எப்பயுமே ஒரு பாய்லிங் பாயிண்டாக இருந்ததுனால அங்கே ஒரு பெரிய ட்ராக்ஷன் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். whereas the coastal region of Andhra Pradesh அது ஒரு மாதிரி டொசைலாக இருக்கும். அங்கே வந்து பிஜேபிக்கு லெஸ் தென் 1% தான் லாஸ்ட் டைம் ஓட்டு வாங்கணுன்றது யூ மே பி நோயிங். ஸோ ஆந்திராவில் கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஃபார் பிஜேபி டு எமர்ஜ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். கச்சத்தீவு பிரச்சனை வந்து ஒரு ஆம்பியூஷ் அட்டாக் மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கு. அது இப்போ இந்த வெயிட் டில் டிசம்பர்.